கிரிக் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் நேற்று ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. சிஎஸ்கே பார்த்திங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்தில் நேற்று வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ருத்ராஜ் கேப்டன்சியில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ருத்ராஜுக்கு ஒரு நல்லா போச்சு மேட்ச்சு. சிஎஸ்கே கேப்டன்சியில் தோனி இல்லைனாலும் ருத்ராஜுக்கு ஃபேன்ஸ்கிட்டேருந்து ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கேப்டன் ருத்ராஜ் என்ன பேசினாருங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் மேட்ச்சு கேப்டனாக பண்ணியிருக்கீங்க, மேட்ச்சை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எப்படி போணுச்சு மேட்ச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து எங்களோட கண்ட்ரோலில் தான் மேட்ச் எங்கள்கிட்ட இருந்துச்சு. 2-3 ஓவர் மட்டும் சரியாக போகலை. ஆனால் முஸ்டபிஸ் ரஹ்மானுக்கு சரியான டைமில் வந்துட்டு எங்களுக்கு மேட்ச்சை செமையாக திருப்பி கொடுத்துட்டாரு. திருப்பி கையில் மேட்ச்சை கொடுத்துட்டாரு. மேக்ஸ்வெல் ஃபாஃப் விக்கெட்டை முஸ்டபிஸ் ரஹ்மான் எடுத்திருந்தார். அது ரொம்ப திருப்பு முனையாக இருந்துச்சு மேட்ச்சு. அப்புறம் எங்களோட ஸ்பின்னர்கள் மேட்ச்சை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருந்துறாங்க. 10 to 15 ரன் கம்மியாக கொடுத்துருக்கணும். பட் வின் பண்ணிட்டோம். பெங்களூர் பிளேயரும் ரொம்ப நல்லா விளையாண்டுருந்தாங்க. கேப்டன்சி அப்படின்னு சொல்லியிருந்தார். கேப்டன்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ருத்ராஜ் கேட்டதுக்கு, கேப்டன்சியை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். எனக்கு அதிக ப்ரெஷர் எதுவுமே இல்லை. எனக்கு ஏன்னா ஆல்ரெடி அனுபவம் ரொம்ப இருக்குது. அதனால் அனுபவம் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கிடையாது. எனக்கு முக்கிய பலமே எனக்கு தோனி ரொம்ப உறுதுணையாக இருக்கார். அதனால எனக்கு எந்த பயமுமே கிடையாது. எங்கள் அணியில் நல்ல பேட்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. டாப் 3 பேட்டர்ஸ் ஒரு 15 ஓவர் பேட்டிங் பண்ணியிருந்தால் இன்னும் நாங்கள் ஈஸியாக வின் பண்ணியிருப்போம். நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ருத்ராஜ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிரிக்கெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங்.